எமது சமூக நலமுறை அமைப்பானது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல பல்வேறு மனிதாபிமான பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக ஆதரவற்ற திலகவதியார் மகளிர் இல்லத்தில் குழந்தைகளை பராமரிக்கும் பணியினை நாம் பெரிய அளவில் அவர்களை பராமரித்து வருவதுடன் அவர்கள் A-level பாஸ் பண்ணிய பின்னர் வீட்டுடன் மீளிணைக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான தொழில் பயிற்சிகளை வழங்கும் முகமாகவும் தையல், கணனி போன்ற தொழில் பயிற்சி முறைகளையும் வழங்கி வருகின்றோம். அத்துடன் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பலதரப்பட்ட மனிதநேய பணிகளை அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகவும் நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. திடீர் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற வேளையிலும் நிவாரண உதவிகளையும் நாம் வழங்கி வருகின்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்சவரம். அந்த வகையில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களது நிறுவனம் பதிவு செய்யப்பட்டமையினால் 14 பிரதேச செயலாளர் பிரிவிலும் நாங்கள் எமது நிறுவனத்தினால் பலதரப்பட்ட பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வாழ்வாதார உதவி வழங்கும் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். இந்த திட்டத்திற்கான நிதி உதவினை ஆஸ்திரேலியா சைவ மன்றம் நாம் விண்ணப்பம் செய்ததற்கு அமைய அவர்கள் எமது கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இந்த வருடம் $5000 அளித்திருந்தார்கள். அதில் நாங்கள் முதற்கட்டமாக போரதீவு பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் ஏழை பயனாளிகளுக்கான வாழ்வாதார உதவிகளை சென்ற கிழமை வழங்கியிருந்தோம். இது 2ஆம் கட்டமாக இன்று வழங்கப்படுகின்றது. அடுத்த கட்டம் பட்டிப்பளை, அடுத்தது ஆரையம்பதி, அப்படி தொடர இருக்கின்றது. வாழ்வாதார உதவிகளை செய்வதன் நோக்கம் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொருவரும் தாங்கள் சுயதொழிலை மேற்கொண்டு தாங்கள் தன்னிறைவான பொருளாதாரத்தினை பெற்று உங்க குடும்ப வாழ்க்கை செலவினை மற்றவர்களிடம் அடிக்கடி கையேந்தாமல் இருக்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் இந்த நற்பணியை செய்வதற்காக சைவ மன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த நிதியுதவியை வழங்கி கொண்டு வரார்கள். அவர்களுக்கு இவ்விடத்தில் நான் எமது நிறுவனம் சார்பாக மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட சந்தர்ப்பத்துல இந்த நிகழ்வுல எங்களோட இணைந்திருக்கிற எங்களோட முகாமைத்துவ பணிப்பாளர் உட்பட இந்த SWO நிறுவனத்தினர் இந்த SWO நிறுவனத்தினரை பற்றி சொல்லணுங்கிற பயனாளிகள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த SWO நிறுவனத்தினர் ஒரு திலகவதியார் மகளிர் இல்லம் என்று சொல்லி போரதீவு பற்றில ஒரு இல்லம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அங்க அந்த ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்குரிய அந்த கல்வி நடவடிக்கையும் அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாழ்வாதார வேலை திட்டத்தோட செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாம நான் இந்த பிள்ளைகளை அறிஞ்ச காலத்துல இருந்து நிறுவனத்துல அறிஞ்ச காலத்துல இருந்து இவங்க வரான வாழ்வாதார நடவடிக்கைகள் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல சகல பிரதேசங்கள்லயும் மேற்கொண்டு வாரத்தை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப அது ஒன்று வாழ்வாதார உதவி, அதே வேளையில இந்த சில அனர்த்தங்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உங்களோட நிவாரண உதவிகளும் எங்களுக்கு கிடைக்குது. இப்ப போன கிழமையில கூட ஐத்தியமல பிரதேசத்துல எங்களால நிவாரண உதவிகள் உங்களோட சப்போர்ட்டோட வழங்கி வைக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு இங்க இந்த 5 பயனாளிகள் நான் நினைக்கிறேன் 5 பேருமே மிக தகமை வாய்ந்தார்கள் இந்த வாழ்வாதார உதவிய பெற்றுக்கொள்றதுக்கு. இதுல 3 பேருக்கு கோழி வளர்ப்புக்குரிய உதவியும், ஒரு ஆளுக்கு மாவரைக்கும் அந்த இயந்திரம் உண்டு, மிளகாய் அரைக்கும் இயந்திரம் உண்டு, மற்ற ஒரு ஆளுக்கு தையல் மிஷினும். அப்ப இந்த உதவிகளை நாங்க அவங்கள்ட்ட கேட்கக்குள்ள அவங்கள்ட்டையும் அவங்களும் இன்னொரு நிறுவனத்திட்ட கேட்டு தந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சைவ மன்றம், சிட்னி முருகன் கோயில், ஆஸ்திரேலியான்ற ஒரு நிறுவனத்தினர் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அங்கேயும் அங்க இருக்கிற ஒரு சிலர்ல நிதி உதவியோடாதான் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இது உண்மையாகவே இன்னும் ஒரு உழைக்கிற வர்க்கத்துல காசுதான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு இது சும்மா வரல, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல ஒரு பகுதியை தங்களோட இங்க இருந்து போன பூர்வீக மக்களாக இருப்பாங்கன்ற அடிப்படையில அவங்க எங்களோட பிரதேசத்துக்கு இந்த உதவியை செய்ய வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட செய்யறவங்க. அப்ப இதால நான் கேட்டுக்கொள்வதுன்னு சொன்னா இந்த உதவியை பெறார்கள் இதுல பெருமதியா உணர்ந்து கொள்ள வேணும். நீங்க தொடர்ந்து இந்த தொழில நீங்க இன்னும் வளர்க்க வேணும். இப்ப இதுல இது பழுதா போயிட்டு இது உடைஞ்சிட்டு இதோட விடாம நீங்க உங்களுக்குரிய முதலை இதுல தேடிக்கொள்ள வேணும். தொடர்ந்து தேடிக்கொள்றார்களாக நீங்க இருக்க வேணும். சொன்ன மழமையா பாக்குறது அந்த வாழ்வாதார உதவி கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் செய்வாங்க, அப்புறம் விட்டு போட்டு இருப்பாங்க. இந்த வாழ்வாதார உதவி என்றது ஒரே வந்துட்டு இருக்கலாது.
ஒருக்கா தந்தா நீங்க உங்களை வளர்த்துக் கொள்றதுக்குரியது நீங்க 4 பேருக்கு தொழில் கொடுக்குற ஆளா மாற வேணும். அதுக்குரிய வேலை திட்டத்தை உங்களுக்கு நீங்க செய்ய வேணும். என்ன தெரியும், நம்ம எல்லாம் நீண்ட காலமா அந்த உழைக்கிற இதுலயே இருக்கிறார்கள். அதனால இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மற்றது இப்ப இந்த காலப்பகுதியில இது கிடைக்கிறது ஒரு சிறந்த இதா நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த ஏற்பாடு செய்து தந்த இந்த பிள்ளைகளுக்கும் இந்த SWO நலன்புரி அமைப்புக்கும் இந்த சிட்னி முருகன் கோயில் சைவ மன்றம் ஆஸ்திரேலியா இந்த நிறுவனத்தினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களோட மக்கள் சார்பாகவும் அந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமையாக. ஆறுமுகம் கெங்கேஸ்வரி. வாங்கலாம். கோழி வளர்ப்பு. இதுல இதே எல்லாம் எடுப்போம் மேடம். கோழி வளர்ப்பு. ஆறுமுகம் கங்கேஸ்வரி, குறிஞ்சாமலை, கண்ணங்குளம். விஜயகுமார் விஜயதர்சினி, ஆய்த்தியமலை நோட். கோழி வளர்ப்பு திட்டத்திற்கான ஒரு அடுத்து மகேஸ்வரன் கமலேஸ்வரி, குறிஞ்சாமனை, கோழி வளர்ப்பு திட்டத்திற்கான உதவி. அடிப்படையில நாங்க வேண்டுகோளாக முன்வைப்போம். அதற்கும் தங்களான உதவிகளை தாங்கள் வழங்க வேண்டும் என்று கூறி எனது சமூக நலமுறை அமைப்பு இன்று முதல் இல்லை. எனக்கு 2005ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட நான் சமூக நலமுறை அமைப்போட தொடர்புபட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில களுவாஞ்சிக்குடி, அதே போல ஆரியம்பதி டிவிஷன், அதே போல மண்முனை தென்மேற்கு டிவிஷன் என தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உதவியை வழங்கியமைத்து மனப்பூர்வமான நன்றிகளை எமது பிரதேச செயலகம் சார்பிலும் எமது சிறுவர் பெண்கள் பிரிவு சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.